விஜய் சார் கூட மணிக்கணக்கில் உட்காந்து பேசினாலும் பசி எடுக்காது. அப்படியே கொண்டு ஒரு பந்தம் இல்லாதவர். முகம் விஜய் சார் படத்தில் அந்த முகம் தெரிஞ்சாலே போதும், அடுத்த படம் புக்கிங்க அவர் ஹீரோ. ஆனால் இப்போ தளபதி கூட நிறைய படம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? அவர் கூட எடுத்த ஃபோட்டோஸ் ஏதாச்சும்? இல்லை, தளபதி கூட ஒரு 3 படம், சொல்லப்போனால் 3 படம் பண்ணியிருக்கேன் தலைவரை. அதில் எந்த சீனு நான் எதிர்பார்த்த மாதிரி வரலை. ஆனால் விஜய் சார் வந்து ஒரு பச்சை குழந்தை மாதிரி. இப்போ ஆர்டிஸ்ட்டுகள்லாம் வேலாயுதம் படத்தில் பூரா காமெடி ஆட்சிக்கு ஒரு 20 பேர் போயிருந்தோம். லேடிஸில் ஒரு 15 பேர் போயிருந்தோம். அந்த லஞ்சு டயத்தில் அந்த வேறு சீன் போகும்போது விஜய் சார் இந்த சேரில் உட்காந்துருவார். பந்தல்லாதவர் சுற்றி அவரை போட்டு அப்படியே சந்திரன் நிலா வடிவம் மாதிரி அப்படியே உட்காந்துருவோம். அப்போ காமெடியெல்லாம் நிறைய அவர் சொல்லுவார், நாங்கள் கிடந்து சிரிப்போம். அப்புறம் ஆளாளுக்கு ஏதோ ஒன்று பேச முடியும், காமெடி பண்ணுவோம், சிரிப்பாங்க, கொள்ளுவோம், ஜாலியாக இருக்கும். அப்போ தான் ஒரு நாள் ஒரு ஷார்ட் இருக்கும்போது என் முடியை தொட்டு பார்த்து இது எப்படி தலைவர் அப்படின்னு கேட்டார். சார் இந்த முடி வந்து எனக்கு இயற்கையிலே இருந்தது, நான் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன். இந்த 27, 28 வகை மூலிகைகளில் பிடுங்கி அதை அரைச்சி அதை எண்ணெயில் காய்ச்சி தேய்க்கிறேன். அதனால தான் சார் எக்ஸசைஸ், யோகா அது இதுன்னு இதெல்லாம் பண்ணுறேன். அது மாதிரி தலைகளை இழுப்பேன் தலைவர் அப்படி இதெல்லாம் சொன்னேன். அப்போ எனக்கு கொடுங்கன்னு சொன்னாப்புல. ஆமாம், விஜய் சார் கொடுத்தேன். அப்போ வேலாயுதம் படம் அங்கே முடிஞ்சுட்டு அடுத்து வந்து விமான நிலையத்துக்கிட்ட ஃபைட்டு அவருக்குன்னே காட்சி கொண்டு பாட்டு நிறையா கொடுப்பேன். படத்துக்கு படம் பண்ணுவோம், படத்துக்கு படம் நீ நடிக்கிறீங்கலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் முயற்சி பண்ணலை, இதுதான் உண்மை. விஜய் சாரும் சரி, விஜய் சார் கூட இருக்கக்கூடிய அந்த டீம் எல்லாருமே நல்லவன. மணிபாஸ்கர் சார், நேசன் சார், விஜய் காஸ்டியூமரு, விஜயனுடைய டிரைவரு, இவங்க எல்லாம் ஒரு அப்படி குணங்கள்லாம் அமையிறது ரொம்ப கஷ்டம். நல்ல டீமு. அதே மாதிரி வேட்டைக்காரன் ஆந்திராவுக்கு தான் போயிருந்தான், அப்புறம் ஜில்லா ஆந்திராவுக்கு தான் போயிருந்தான். வேலாயுதம் படம் தான் இங்கிட்டு பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் எடுத்தது. ரொம்ப நல்லா இருக்குது, ஜாலியான வாழ்க்கை. விஜய் சார் கூட மணிக்கணக்கில் உட்காந்து பேசினாலும் பசி எடுக்காது. அப்படியே கொண்டு ஒரு பந்தம் இல்லாதவர். ஒரு நம்ம தான் உயர்வு, மற்றவெல்லாம் தாழ்வுன்னு நினைக்கக்கூடாது, எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த உள்ளம் படித்தவர். நம்ம விஜய் சாரை போய் அவர் எங்கே பார்க்குறது எனக்கு ஒன்றுமே புரியாது. ஆஃபீஸுக்கு போனாலும் இருக்க மாட்டார், அவர் வீட்டுக்கு போனாலும் போக முடியாது, உள்ளே விட மாட்டேன். உள்ளே விடலாம், ஒரு ஸ்டில்லு கூட்டு வரலாம், கொள்ளலாம், கூட்டலாம். நான் அதை முயற்சி பண்ணலை. ஆஃபீஸில் போய் பார்ப்பேன். இதுதான் ஆஃபீஸு, தலைவர்களுடைய அப்பா சார் ஆஃபீஸு. விஜய் சார் ஆஃபீஸு போட்டுட்டாங்கன்னா ஆஃபீஸ் சொல்லி பார்ப்பேன். இப்போ இந்த ஜில்லாவுக்கு நேசன் சார் சாலிகிராமத்து போட்டு வந்தார். அப்புறம் வேலாயுதம் படம் வந்து கேட்கனாரில் ஆஃபீஸு. அதே மாதிரி 3 படம் அந்தந்த ஆஃபீஸில் போய் பார்த்து என்னை செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு நம்ம ஆர்டிஸ்ட்டு அப்படி எல்லாருமே நம்மளை ஒரு இதாக. அப்போ ஒரு நாள் நானும் யோகி போகும்போது செலெக்ஷன் போயிருந்தோம். அப்போ அவர் அன்னைக்கு சம்பளம் என்னென்னு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டாப்புல. சார் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நான் கொடுக்குறத வாங்கிக்கிறீங்களா? எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்து யோகி பாபு சார் கேட்டாங்க, சம்பளம் என்ன எதிர்பார்க்குறீங்க? 3000 ரூபா கொடுங்க சார்னாரு. ஓகே போகலாம் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்புறம் அங்கேயே எல்லாத்த காட்டிலும் நம்ம நடிப்பு கிடைச்சா போதும். அது விஜய் சார் வந்து ஒரு பெரிய மலை. அவங்க படத்தில் ஒரு முகம் தெரிஞ்சாலே இன்னைக்கு பெரிய பெரிய நடிகராக இருக்கிறாங்க, ஹீரோக்கெல்லாம் இருக்கிறாங்க. விஜய் சார் படத்தில் ஒரு ஓரமாக ஒரு சீனு டயலாக் இருந்துச்சோ இல்லையா, அந்த முகம் விஜய் சார் படத்தில் அந்த முகம் தெரிஞ்சாலே போதும், அடுத்த படம் புக்கிங்க அவர் ஹீரோ. அதே மாதிரி விமல் சார், அப்புறம் மைனா படம் பண்ண ஹீரோ, இன்னும் 2-3 பேர் சொல்லலாம். அது மாதிரி விஜய் சார் ஒரு நடி. அதே மாதிரி அங்காடி தெருவில் ஒரு காமெடி, அதான் இமானு, அவர் எனக்கு அந்த படத்தில் கிடைக்கணும் டைலாக்கு அவருக்கு போயிடுச்சு.
எனக்கு வேலை நான் இது வேட்டைக்காரன் படத்தில் விஜய் சார் எனக்கு கிடைக்கணும் டைலாக் அது எப்படி மாறிடுச்சு. அண்ணே ஊருக்கு வாங்க அங்கே பார்த்துக்கிற மாட்டாங்க. இப்படி தான் நேரங்காலம் ஆமாம். இந்த சரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ காஷ்மீர் போன முன்னாடி ஆஃபீஸு போட்டவுடனே உனக்கு சொல்கிறேன்ட்டாங்க. ஆஃபீஸை வந்து ஆழ்வார் திருநகர், ஆழ்வார் பேட்டை, ஆழ்வார் திருநகர் இது தானே விருகம்பாக்கம் வளசரக்கிட்ட. அங்கே போட்டு கன்ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளே இவர் விஜய் சார் காஸ்டியூமருக்கு ஃபோன் பண்ணேன். ரவி விஜய் அவர் பேர். விஜய் சார் பேரை சேர்த்துக்குருவார். அவர் பேர் ரவி விஜய். அண்ணே கோச்சிக்கிறாங்கன்னா நீங்கள் ஸ்டில்லு கொடுத்தாலும் வேஸ்ட்டு, படம் ஃபுல்லாக காஷ்மீர் போகுதுன்னு அப்படின்னு. அது உண்மை. போயிட்டு 60 நாள் முடிச்சுட்டு அதுக்கு வேண்டி பனி குளிர் ஓவர தாங்க முடியாமல் வந்துட்டாங்க. நான் நியூஸில் பார்த்தேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அப்படியா? இல்லை கொஞ்சம் சென்னையில் அது மாதிரி விஜய் சாரை பார்க்கலான்னு ஒரு ஆர்வம் இருக்குது. இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி பார்ப்போம். நீங்களாம் இருக்கிறீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக. ஆனால் இப்போ விஜய் சார் கூட உட்காந்து சாப்பிட்ட அனுபவம் இருக்கா? விஜய் சார் கூட உட்காந்து சாப்பிட்ட அனுபவம் இல்லை. விஜய் சார் வந்து விஜய் ஹீரோயின் அவங்களுக்கு அந்த ஏசி கார் இருக்குல்ல, பெரிய நீளம் கேரவன் இருக்குல்ல, அதில் எல்லா வசதியும் உண்டு. நமக்கு லாட்ஸுக்கு ஷூட்டிங்லாம் லாட்ஸுக்கு வரும். அப்புறம் லொக்கேஷன் போயிட்டோம்னா டைரக்டர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் ஒரு பகுதி, கேமராமேன் அந்த அசிஸ்டன்டில் ஒரு பகுதி, அப்புறம் லைட்மேன் இவங்கெல்லாம் ஒரு பகுதி, பெரிய ஆர்டிஸ்டுகளுக்கு ஒரு பகுதி, நம்ம மாதிரி சின்ன ஆர்டிஸ்டுகளுக்கு ஒரு பகுதி. ஆனால் சாப்பாடு எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு, ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. ஆமாம். எந்த படம் போனாலும் விஜய் சார் கூட 3 படம் பண்ணியிருக்கேன். நல்ல ஜாலியாக இருக்கும்.